ஒரு 5 ஹெச்பி மோட்ரு வந்துட்டு ரன் ஆகலை. என்ன ப்ராப்ளம்னு வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டர் நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு மோட்டரோட கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல வந்துட்டு செக் பண்ணுறோம். மோட்டரோட கண்டினியூட்டி நம்ம பார்த்துட்டு வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு மோட்ரு என்ன கண்டிஷனு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டர் நான் கழட்டிட்டேன். இப்போ கழட்டினதுக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னா நோல்ட்டு காயில் வந்துட்டு மெல்ட் ஆகிருக்கு. இது எதனால் ஆகிருக்குன்னா மாய்ஸ்சர் ஆகிருக்கிறதுனால அது மிக வாய்ப்பு இருக்குது. மழை பெஞ்சாலோ இல்லை வோல்டேஜ் ஹையாக வந்தாலும் இந்த மைக்கை வந்து நோல்ட்டு காயில் மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு பேஸ்லேயும் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டரில் வந்துட்டு நோல்ட்டு காயில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நோல்ட்டு காயில் வந்துட்டு எரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டார்டரில் நோல்ட்டு காயில் வந்துட்டு எரிஞ்சிடுச்சு. நோல்ட்டு காயில் எல்லாத்தையும் அதாவது ஸ்பார்க் ஆனது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது மோட்டரோட கண்டிஷனும் வோல்டேஜ் கண்டிஷனும் கேபிளோட கண்டிஷனும் வந்துட்டு செக் பண்ணணும். ஸ்டார்டரை பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸடு கான்டாக்டையும் மூவிங் கான்டாக்டையும் எல்லாத்தையும் முதல்ல ரஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோல்ட்டு காயில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்டரை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எப்பொழுதுமே வந்து இன்சுலேஷன் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துட்டு எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பார்க்குறப்போ. ஏன்னா டைரெக்டாக பவர் வர்றப்போ நம்ம இன்சுலேஷன் இருந்ததுன்னா அதில் எதுவும் நம்ம கை வைக்காமல் நம்ம சேஃப்டியாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒயர்லாம் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒயர்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் டேமேஜ் ஆகலை. ஃபேன் லீஃப் வந்து 2 ஸ்க்ரூ வந்துட்டு டேமேஜ் ஆகிருந்தது. 2 ஸ்க்ரூவும் வந்துட்டு புதுசாக மாற்றி டைட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபியூஸ் போட்டுருவோம். ஃபியூஸ் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மோட்ரு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வோல்டேஜ் செக் பண்ணிட்டேன். வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ மோட்ரு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோட்டரோட டைரெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மோட்டரோட ஆம்பியர் ரேட்டிங் 9.5 எடுக்குது. மோட்ரு வந்து 5 ஹெச்பி மோட்ரு மோனோ பிளாக்கு. மோட்ரு வந்துட்டு டெக்ஸ்மோ மோட்ரு. பாருங்கள், மோட்ரு வந்து ஃபுல் லோடில் ஓடுது. மோட்டருக்கு கூலிங் நல்லா கிடைக்கிது, ஃபேன் கூலிங் நல்லா கிடைக்கிது. அப்புறம் கஸ்டமர் 2 ஹோல்டு வந்துட்டு மாற்றி கொடுக்க சொன்னாங்க, அதையும் மாற்றிட்டுருக்கேன்.
ஸ்க்ரூவெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஹோல்டரை. இது ஃபஸ்ட்டு ஹோல்டு மாற்றுறப்போ எல்லா சுவிட்சும் ஆஃபில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட்ரு மாற்றுங்க. இல்லைனா நீங்கள் மெயின் பவர் சப்ளையை ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக ஃபால்ட்டை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் அட்டன் பண்ணணுன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா டெக். இப்போ லேம்போட 3 ஹோல்டரையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 3துலேயும் வந்துட்டு சப்ளை